38 சரியா 40 பொதிகளை மடுநாடு மேற்கு ராமலிங்கம் வீதி பூநகரி ராமலிங்கம் வீதியில நிக்கிறோம். ஓகே, உங்களோட கிராமத்துக்குள்ள இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பம் இருக்காங்க? பாதிக்கப்பட்ட குடும்பம் இனி இல்லைன்னா பாதிப்பு அடைஞ்ச குடும்பம் நியமா குடும்பம் இருக்கு. ஆனா நாங்கள் தற்போது இப்ப எங்களோட கையில இருக்கிற குடும்பத்தின் விவரம் நாங்கள் இனி இல்லைன்னு உடனடியான பிரச்சனை எடுக்கணும்ன்றதுக்காக இப்ப என்னண்டா டாக்டர் அர்ஜுனோட அந்த டீம்ல இருந்து வரோம். இதை நாங்க அவருக்கு தெரியப்படுத்துறோம். புலம்பெயர்ந்த ஆட்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுட்டா நாங்க இந்த பொதிகள் வாங்கி கொண்டு வரோம். இதை விட வேற எதுவும் மத்த ஆட்கள் எவ்வளவு பேர் விடுபட்டிருக்காங்க இது சம்பந்தமா? அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு குழுவிலையும் ஒவ்வொரு மகாசக்தி குழு அந்த குழு அங்கத்தவரை விடவே அங்கத்தவர் இல்லாத ஆக்கள் குடும்பமே தற்காலிக வீட்டில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி பள்ளிக்கூட கிராம சேவையாளர் பிரிவில் அநேகம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற விட்டு பள்ளிக்கூடா ஜிஎஸ் பிரிவு பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய. மற்றது பரமங்கர ஜிஎஸ் பிரிவும் பள்ளிக்கூடா ஜிஎஸ் பிரிவும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமா, இப்ப யாராவது உதவி பண்ணினாங்களா வெள்ள நிவாரணம் ஒன்றுமே? எந்த பிரச்சனையும். ஓகே, இப்ப எங்களால என்ன செய்யலாம் சொன்னால், இன்றைக்கு நாங்க கடும் பிசிக்கு மத்தியில முடிந்தால் பின்னேரம் நாங்க உங்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு உதவி ஒன்று செய்துட்டு போகலாம். ஒரு நிவாரண பொதி ஒன்று தந்துட்டு போகலாம். ஐயா, இப்ப நாங்க 18 பேரும் இப்ப நாங்க அந்த பரம்பங்கிற வெட்டுக்காடுல இருந்து இந்த இதுக்கு தானே ஒன்று கூட வெள்ள நிவாரணத்தை பற்றி என்ன செய்யலாம். நாங்க கொத்தணியா இருக்கிறோம், மகாசக்தியில கொத்தணியா இருக்கிறோம். கொத்தணி சேர்ந்து கிராமத்துக்குள்ள குழுவில இருக்கிறார்கள். சரி, அந்த கிராமத்துக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஆட்கள் தானே இப்ப. அப்ப இப்படி நிறுவனம் உதவி செய்கிறார்களை கொண்டு எங்களோட தகவலை, உண்மையான தகவலை நேர்மையான முறையில நாங்க கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதால தற்போது இப்ப 18 குடும்பமும் இப்ப ஒவ்வொரு குழுவில இருந்தா நாங்க ரெண்டு பேர் ஒரு ஆள் எடுத்திருக்கோம். அந்த குழுவில்லாத ஆட்களும் ஒரு ஆள் 2 பேர் இருக்கிறோம். ஆனா இப்ப பூமணி என்று சொல்லி சொன்னா அவ இங்க வரக்கூடிய நிலைமையால இங்க வர வெட்டுக்காடு அங்க போகலாம், வெள்ளம் பாதை போகலாம், பள்ளிக்கூட அதுகளுக்கு போகலாம். நாங்கள் அப்படி நீங்க எடுத்து நீங்க கொடுக்க போறீங்க அப்படி சொல்றீங்க. உங்களோட நம்பிக்கை இப்ப நாங்கள் நம்பிக்கை தான் மக்களுக்கு வெடிக்கிடும் போதாமா உங்களை நான் நினைக்கிறேன் எல்லாரும் நாங்க ஸ்டார்ட் பண்ணி அதை சொன்ன வார்த்தையை காப்பாத்தி இருக்கிறோம். ஆனா பொது அவ்வளவு பெருசா இல்லாட்டியும் அம்மா சொல்லி கூட நீங்களா நாங்கள் சொன்னதுக்கு நீங்களுங்களை உடனே இந்த நேரத்துல இந்த இக்கட்டான நேரத்துல நீங்கள் அந்த 138 குடும்பம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம். ஆனாலும் நாங்க சொன்னதின்படி அந்த 20 குடும்பம் நாங்க தந்தனாங்க. அப்ப 20 குடும்பத்துக்குரிய பொதியை நீங்க கொண்டாடுறபடியே இப்ப அந்த இரவு நேரத்திலையும் உங்களோட சிரமங்களை பாராம 40 பொதி உங்களுக்கு தர போறோம். நீங்க பார்த்து 2 கொடுக்குறீங்களோ இல்லாட்டி நீங்க பேர் எடுக்கப்படாத ஆக்கள் கொடுத்தீங்கன்னாலும் சரி. ஓகே, இது மற்றது பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த விடயம் இந்த எங்களுக்கு கிடைச்சது. இவருக்கு யாரும் நன்றி சொல்றேன்னா இவங்களுக்கு தான் சொல்லணும். தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்ததான் அரிச்சன் ஐயா அவர்களுக்கு நாங்க நன்றிய பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு தான் நாங்க எங்களோட குடும்பங்களே எங்களோட ஏரியாக்களே கூடுதலா அவருக்கு தான் பாக்கும் போட்டது. அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு திறமசாலி, நல்ல ஒரு வலு உள்ளவர், நம்பிக்கை உள்ளவர், நாணயம் உள்ளவர். அவர் எல்லா திறமையுடன் வெளிக்காட்டி எல்லாம் இந்த ஊருக்காகவும் இந்த சனத்துக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்த ஒரு நல்ல பணி இருக்குது. அவர் எல்லாருக்கும் எல்லா சேவையுடன் நடக்கணும் என்று சொல்லி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நன்றி. மற்றது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்திருக்க நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 9 மணி ஆகிருக்கு வேணா கிட்டத்தட்ட. அதனால மக்களை இந்த இடத்துல ஒருங்கிணைச்சு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்காவிட்டாலும் பொறுப்பா நாங்க இந்த இடத்துல இதை கொடுக்க போறோம். சோ அவங்க இவங்க நீங்க என்ன இடத்துல தலைவர் அந்த இதோ இருக்கு மகாசக்தி அது மூலமா தான் கொடுக்க போறீங்க. மகாசக்தி
இது மகாசக்தி கொத்தணி. கொத்தணி மகாசக்தி கொத்தணி எங்களை வந்து வெள்ளி நிலா கொத்து அவைகளுக்கு நாங்கள் பொறுப்பா நின்று நாங்க வந்து கொத்தணியில தலைவரா செயலாளா இருக்கிறோம் இந்த குழுவில. அதனால நாங்க மெற்றவைக்கு இதை அழகா பகிர்ந்து கொடுத்துருவீங்க என்ற நம்பிக்கையின் அடிப்படையில நாங்க இது பண்றோம். அந்த வாசல் ஓகே ஓகே 5 எடுத்து வச்சிங்கண்டா சரி. எத்தனை எடுத்தீங்க? அவர் 5 எடுத்தா நீங்கள் 5 எடுங்க. எங்க இப்ப நித்துறையா காலையில் அட பாவி வந்து பாசா கொஞ்சம் எடுத்து வைங்களேன். பார்த்தீங்களே ஓகே. உங்களைத்தான் அந்த கிராமம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தெரியாது பெரும்பாலும். ஸோ இப்போ நாங்கள் இதுகளெல்லாம் எடுத்து கொடுக்குறோம். ஃபெப்ரா டீம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க இதுக்குள்ள வச்சுட்டு பிறகு எடுப்பாங்க அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. அதில் எத்தனை இதில் எத்தனை? ஓகே பாருங்க. ஓகே 2 சொல்லி என்னப்பா 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 சரியா 40. 40 பொதிகளை. வணக்கம். இந்த மகாசக்தி குழுவில் இருந்து கொத்தணியாக தெரிவு செய்யப்பட்டு வெள்ளியிலா கொத்தணியினுடைய வெள்ள நிவாரண பிரச்சனைகளை நாங்கள் கொத்தணியில நாங்கள் வாடியடி ரோசா குழு சேர்ந்த நாகேஸ்வரி மகளூடாக நாங்கள் டாக்டர் அர்ஜுனா எம்பி அவர்களுக்கு நாங்கள் தகவலை தெரிவிச்சிருந்தோம். இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நாங்கள் பெண்களாக எந்த பொருட்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். உங்களால் ஏதாவது தர முடியுமான்னு கேட்டதுக்காக அவர்கள் நேற்று இந்த இடத்துல வைத்து உடனடியாக 20 பேருடைய பிள்ளைகளுடைய விவரத்தை தரதோடு நாங்கள் 20 பேருடைய பெயரையும் இந்த கொத்தணி பிள்ளைகள் தங்களுடைய குழுக்களில் இருந்து கொத்தணியிலிருந்து ஒருவர் முறையால் குழுவில இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு 20 பிள்ளைகளுடைய பெயரை தந்தபடியாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லி அவர் இரவு 10 மணிக்கு எந்த சிரமமும் பாராமல் அந்த நேரம் போன் பண்ண போது நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வர இயலாததுனால நாங்கள் அந்த இடத்துல அந்த பொதிகளை வேண்டி வச்சு இப்ப இந்த பிள்ளைகளை சந்திச்சு நாங்கள் கொடுக்குறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வேணும்னு சொன்னா அதோட மாத்திரமில்லை, நாங்கள் 20 பேருக்கு மாத்திரம் நாங்கள் சொன்னது ஆனால் அவர்கள் கொண்டு ஒப்படைக்கல. இன்னும் 20 பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதா தந்து இருக்கிறோம். 40 பொதிகளை நேற்று தந்த அவையனுடைய அந்த அர்ச்சனாவுடைய அந்த குழுவுக்கு நாங்கள் இருங்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். மேலும் நாங்கள் 138 குடும்பத்தின் விவரம் கொடுக்கிறார்கள். மிச்சம் 100 குடும்பத்துக்கும் அவர்களது 2-3 நாளைக்குள்ள தாங்கள் திருப்பியும் அந்த கொடுக்காத 100 பேருக்கு தங்களால் இயன்ற உணவு பொதிகளை கொடுக்கதாகும். மற்றது நாங்கள் முன்னேறி பிரதேசத்தில் இருக்கிற சகல கொத்தணிகளுடைய விவரத்தையும் அவர் கேட்டவர் நீங்கள் மாத்திரமா இருக்கு. நாங்கள் சொன்னோம் இல்லை, பூனேரி பிரதேசத்தில் இன்னும் கொத்தணிகள் இருக்குது, பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் பொம்பளை குடும்பங்கள் இருக்கணும். அவர்களுடைய விவரத்தை எடுத்து நீங்கள் எங்களுக்கு தந்தால் நாங்கள் தொடர்ந்து வெள்ள நிவாரணம் பண்ணணும், பாடசாலை ஊழணும், ஏதோ தங்களால் இயன்ற உதவியை
தாங்கள் இந்த கொத்தனை மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு தருவதாக அவர்கள் வாக்குறுதி செய்திருக்கிறோம். எனவே அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எங்களுடைய கொத்தனை சார்பாகவும் குழுக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறோம்.